சாரி எவ்ரிவன், ரொம்ப நாளாக உங்கள் வெயிட் பண்ண வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் இனிமேல் அப்படி நடக்காது. இன்றைக்கி நம்ம செகண்ட் லெசன் கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டவுட்ஸையும் சேர்த்து நான் கிளியர் பண்ணுறேன். அண்ட் ஏதாவது உங்களுக்கு இந்த லெசன்லேருந்து எனக்கு இந்த கான்செப்ட் வேணும்னாலும் சொல்லுங்கள், அதையும் நான் உங்களுக்காண்டி கொண்டு வரேன். சரி, நம்ம உள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம செகண்ட் லெசனோட கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் லெசனில் நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் என்ன அப்படின்னா ஐ தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்ம் பார்ப்போம். ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னா z=x + iy இருக்கும். இந்த ஐ தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஐ இருந்தாலே அது காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான், ஓகேவா? இப்போ x + iy இதுதான் ரெக்டாங்குலர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ன்றது ரியல் நம்பர், ஐ பக்கத்தில் இருக்கிறது இமேஜினரி பார்ட். ஐக்கு பக்கத்தில் இருக்கிறது என்னது? இமேஜினரி பார்ட். இதில் என்ன அப்படின்னா ஐ ப்ளஸில் மட்டும்தான் வரும், மைனஸில் வராது. மைனஸில் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம இப்படி போட்டுக்கணும், ஐ அப்புறம் ஒய் தான் மைனஸ்ன்னு போட்டுக்கணும், ஓகேவா? இதில் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா பாயிண்ட் ஃபார்மில் x,y எழுதிக்கணும், இந்த ஐயை விட்டுட்டு. இதுதான் எப்பயுமே ஐ ப்ளஸில் மட்டும்தான் வரும், பாசிட்டிவாக மட்டும்தான் வரும். இந்த ஐக்கான சில வேல்யூஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ஐ பவர், வெறும் ஐனா ரூட்டுக்குள்ளே மைனஸில், நார்மலாகவே ஐயை நம்ம எப்போ போடுவோம்னா ரூட்டுக்குள்ளே மைனஸ் இருந்தால் ஐ போடுவோம். எப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2 இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஐ -1 × 2ன்னு எழுதுவோம். திரும்ப பாருங்கள், 1 × 2 அப்படின்னு எழுதுவோம். இந்த -1 தான் ஐ, அப்போ √2 இப்படி தான் நம்ம எழுதணும். இந்த மைனஸ் ரூட்டுக்குள்ளே ஒரு மைனஸ் வந்துச்சுன்னா அது ஐன்னு சொல்லுவாங்க. அப்போ ஐ √−1, ஓகேவா? ஐ ஸ்கொயர்டு இருக்குன்னா அதுக்கான வேல்யூ -1. ஐ க்யூபுக்குன்னா I² × I. அப்போ I² என்னது? -1 × I. ஐனா ஐனே வச்சுக்கோங்க, -1 நாங்கள் சப்ஸ்டியூட் பண்ணோம் அதெல்லாம் வேண்டாம், ஐனே வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்போ -I -I, அப்போ I³ = -I. நெக்ஸ்ட்டு I⁴ எப்படி பிரிக்கலாம்? I² × I², அப்போ -1 × 1 -1 × -1 = 1, அவ்வளோதான். I⁴ 1. இதில் என்ன அப்படின்னா இந்த இடத்துல 1 2 3 4 இந்த 4யுமே நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா சம்ஸ்க்குமே ஆல்மோஸ்ட் இந்த 4 வரும். இதில் ஒரு என்ன தெரியுமா? I⁴ + I⁴ + I⁴ + I⁴ = 0. எப்படி? I⁴ என்னது? I⁴ என்னது? I. I² -1, I⁴ -I, I⁴ 1 பண்ணி பாருங்கள். இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல், அப்போ 0. இப்போ இதுலேயே மைனஸ் வந்துச்சுன்னா I⁻ -1 இருக்குது, அப்போ என்ன அப்படின்னா I⁻ -1னா -I, I⁻ -2னா -1, I⁻ -3னா I |I|, I⁻ -4னா 1 அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நீங்கள் பாருங்கள், இஃப் I power is divided by 4 then answer is 1. என்னன்னா இப்போ I பவரில் இருக்க ஒரு நம்பர் இருக்குது 32ன்னு வச்சுக்கோங்க. 32 4 டேபிளில் வருமா? யோசிங்க. 8 4s எவ்வளோ? 32. 8 4s 32. அப்போ இது 4 டேபிளால் டிவைட் ஆகுதா இந்த 32? அப்போ இது ஆன்சர் 1 இருக்கும். இன்னும் தெளிவாக சொன்னோம் அப்படின்னா இப்படி ரொம்ப பெரிய நம்பர் கொடுத்துட்டாங்க, I power 2016ன்னு. ஒன்றுமே இல்லை, லாஸ்ட்டில் இருக்க இந்த 2 நம்பர் பாருங்கள், 4 டேபிள் டிவைட் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் 1, அவ்வளோதான். இல்லை அப்படின்னா இதை நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், I power 59. அப்போ இதை நீங்கள் I power 59 4 டேபிளில் டிவைட் ஆகாது. 4 டேபிளில் ஆகிற மாதிரி இது பண்ணிக்கோங்க, பிரிச்சுருக்கோங்க. I power 56 × I power -3ன்னு, அவ்வளோதான். இது 1 ஆயிரும். -3 நமக்கே தெரியும் என்னது? -I, அப்போ -I, ஆன்சர் -I, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம போடணும், ஒன்றுமே இல்லை. லாஸ்ட்டு 2 டிஜிட்டை பாருங்கள், அது 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா 1 போடுங்க, இல்லைனா 4ஆல் டிவைட் ஆகிற மாதிரி அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி
இது எல்லாமே ஃபார்முலாஸ் நான் உங்களுக்கு வேணுன்றதுனால ஃபோட்டோவாக அட்டாச் பண்ணியிருக்கேன். இது எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் பின்னாடி வருது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அது எல்லாத்துக்குமே ஒரு மார்க் கொடுப்பாங்க. ஸோ ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது எல்லாமே மாடுலஸோட ஃபார்முலாஸ். இப்போ ஜெட்னா நம்ம என்ன பார்த்தோம்? ரெக்டாங்குலர் ஃபார்முலா z = x + iy. அந்த மாதிரி அதுலேயே z பார் ஸ்கொயர் கொடுத்தா என்ன வரும், z பார் கொடுத்தா என்ன வரும்ன்றதான் இது சின்ன ஃபார்முலா. இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா பின்னாடி வந்து ரெக்டாங்குலர் இன்இக்வாலிட்டி தியரம்னு ஒரு தியரம் இருக்குது. அதுக்கு ரொம்பவும் யூஸ் ஆகும். கண்டிப்பாக அந்த ரெக்டாங்குலர் தியரம் 3 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுன்றனால இது எல்லாத்தையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிறது நல்லது. பார்த்தீங்களா, ரெக்டாங்குலர் ஃபார்ம் பற்றி நம்ம பார்த்தோம். ரெக்டாங்குலர் ஃபார்ம் பற்றி ஒரு டாப்பிக்கில் நமக்கு ஒரு எக்ஸசைஸே இருக்குது. ஸோ ரெக்டாங்குலர் ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஃபுல்லாகவே இந்த லெசன் ஃபுல்லாகவே ரெக்டாங்குலர் ஃபார்ம் பற்றியும் காம்ப்ளெக்ஸ் நம்பர், இமேஜினரி பார்ட், ரியல் பார்ட்னு சொல்லிட்டு இதை பற்றி மட்டும்தான் பார்ப்போம். அண்ட் கான்ஜுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். என்னென்னா, நீங்கள் ஒரு சம் கொடுப்பாங்க, அதில் z = z பார்னு ப்ரூவ் பண்ணிங்கன்னா அது z = 0ன்னு அர்த்தம். அப்போ z வந்து ரியல். அதே மாதிரி அந்த கொஷினில் -z பார் வந்துச்சுன்னா x = 0. அப்போ அது பியூர்லி இமேஜினரி. இந்த மாதிரி இருக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதை வச்சு நான் வந்து ஃபர்ஸ்ட் மிட்டமில் இந்த கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். 2.5 ஃபுல்லாகவேவும் இந்த மாதிரி இந்த இதை வச்சு தான் போட்டிருப்போம். மோஸ்ட்லி 2.5ல் 10th சம்மில் எல்லா சம்மே ஸ்கொயர் ரூட் தான் பற்றி கேட்டிருப்பாங்க. இதை வச்சு ஃபர்ஸ்ட் மீட்டமில் கேட்டிருந்தாங்க. அதை வச்சு நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். ஒரே ஒரு சம் மட்டும் சால்வ் பண்ணிப்போம்னு நினைக்கிறேன். இதை தெளிவாக பார்க்கலாம். நம்ம இன்இக்வாலிட்டி ஃபார்ம் பற்றி பார்த்துடலாம். இது என்ன அப்படின்னா, இதுதான் இன்இக்வாலிட்டி ஃபார்மோட ஃபார்முலா. மாடுலஸ் ஆஃப் z1 - மாடுலஸ் ஆஃப் z2 the whole modulus less than or equal to z1 மாடுலஸ் ஆஃப் z1 + z2 less than or equal to மாடுலஸ் ஆஃப் z1 + மாடுலஸ் ஆஃப் z2. இதுதான். இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, கொஷினில் உங்களுக்கு மாடுலஸ் ஆஃப் z கொடுத்துருவாங்க. ஷோ தட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்களா, less than or equal to அப்புறம் நடுவில் இதே மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கனாலே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும் இது இன்இக்வாலிட்டி ஃபார்மில் இருக்குது. ஸோ நம்ம இதில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். எப்பயுமே இதை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? less than or equal to இங்கே ஒன்று இருக்குது, இங்கே இது இப்படி இருக்குது. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? இந்த இது யூஸ் பண்ணோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு, தெரியுதோ இல்லையோ உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியலனா கூட இந்த ஃபார்முலா எழுதி வைங்க, ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. ஃபார்முலாவுக்கு எப்போயுமே மேக்ஸில் மார்க் இருக்குது. ஸோ தெரியுதா இல்லையோ என்ன பண்ணணும்? ஃபார்முலாவை எழுதி வைக்கணும். சரியா? சரி, இப்போ நம்ம பார்த்துடலாமா? இப்போ z1 இங்கே z1 + z2 இருக்கா? அப்போ நடுவில் இருக்கிறது என்னவா இருக்கும்? z1 + z2. இந்த ப்ளஸ் இருக்கா? அப்போ இதை z1 ஆகும், இது z2 ஆகும் எடுத்துக்கணும். இது இமேஜினரி பார்ட். ஸோ z1 என்னது? z அண்ட் z2 என்னது? 6 - 8i. அப்போ 6 - 8i. ஓகேவா? இதை நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஃபார்முலா எழுதிக்கோங்க. என்ன சொன்னோம்? மாடுலஸ் ஆஃப் z1 - மாடுலஸ் ஆஃப் z2 ஹோல் மாடுலஸ் less than or equal to modulus of z1 plus z2 less than or equal to z1 plus modulus of z1 plus modulus of z2. ஓகேவா? இதில் z1 z2 அப்ளை பண்ணோம். அப்போ modulus of z1 என்னது? z minus modulus of z2 என்னது? 6 - 8i modulus less than or equal to z1 என்னது? z. அதுக்கப்புறம் z2 என்னது? 6 + 8i less than or equal to என்ன கொடுத்துருக்காங்க? z1 + z2 என்னது? modulus of z plus z2 என்னது? 6 - 8i. எழுதியாச்சா? இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதில் z பாரை அப்ளை பண்ண போகிறோம். z பார் இங்கே நமக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள், z பார் = 3. அப்போ அதை அப்ளை பண்ணோம். அப்போ 3 மைனஸ் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே ஐ வந்துருச்சா? மாடஸ்குள்ளே இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஃபார்ம் இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் நம்பர் ரியல் பார்ட் ஸ்கொயர் மைனஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஓகேவா?
ப்ளஸ் இமேஜினரி பார்ட். எப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா z பார் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட். இதுதான் z equal to x plus iy இருக்குமா? இதை z பார்க்கு மாற்றும்போது இப்படி தான் மாறும். இதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ இது x, இது y, மைனஸ் அந்த மைனஸ் y நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அப்போ மைனஸ் எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு z ப்ளஸ் 6 ப்ளஸ் 8i. 6 ப்ளஸ் இல்லை மைனஸ் மாற்றிக்கோங்க. மாடுலஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு z பார் என்னது 3 ப்ளஸ் இங்கே நம்ம அதே தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர்ட் ப்ளஸ் மைனஸ் 8 த ஹோல் ஸ்கொயர்ட் மாடுலஸ். இப்போ என்னவாகும் 3. அப்போ 3 மைனஸ் 6 ஸ்கொயர்ட் என்னது 36 ப்ளஸ் 64 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு அதை அப்படியே கொண்டு வந்துருங்க. நடுவில் இருக்கிறத எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 3. இதுவும் அதே மாதிரி தான் 36 இங்கே என்னது ப்ளஸ் 64. இப்போ 3 மைனஸ் ரூட் ஆஃப் இது என்னது 100 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு z ப்ளஸ் 6 மைனஸ் 8i லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் ரூட் ஆஃப் 100. இப்போ என்ன பண்ணோம் மைனஸ் 100 இருக்குது. அப்போ வந்து 3 மைனஸ் 100ஓட ரூட் என்னது 10 மாடுலஸ் ஆஃப் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு z ப்ளஸ் 6 மைனஸ் 8i லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 10. மைனஸ் பண்ண என்னது மைனஸ் 7 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு z ப்ளஸ் 6 மைனஸ் 8i லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 13. அப்போ மாடஸ்குள்ளே மைனஸ் வராது. அப்போ ப்ளஸ் ஈக்குவல் டு z ப்ளஸ் 6 மைனஸ் 8i லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 13. அவ்வளோதான். இங்கே பாருங்கள் ஷோ தட் கேட்டிருந்தாங்க. இதை நமக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ப்ரூவ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள் புரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம் அப்படின்னா சம்மில் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்முலா என்னது ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் equal to plus or minus square root of modulus of z plus x by 2 plus iy by modulus of y square root of modulus of z minus x by 2. இதுதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்முலா. இந்த கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட்டுன்னு கேட்பாங்க. அதில் ஐ இருந்துச்சுன்னா என்னன்னு போட்டுக்கோங்க, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம். ஃபர்ஸ்ட் சம் நான் போடுறேன், செகண்ட் சம் உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் நான் போடுறத பார்த்துட்டு செகண்ட் சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கீழே ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் போடலாமா? என்ன கொடுத்துருக்காங்க 4 + 3i 4 + 3i கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 4 + 3i ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? ஃபார்முலா என்னது x plus iy is equal to plus or minus square root of modulus of z plus x by 2 plus iy by modulus of y square root of modulus of z minus x by 2. இதுதான் x, இதுதான் y, இதுதான் i. வாங்க அப்ளை பண்ணுங்க. அப்போ 4 + 3i is equal to plus or minus நமக்கு z பார் தெரியாது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் z பார் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? z பார் எப்படி கண்டுபிடிக்கணும் நான் சொல்லியிருக்கேன்ல, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு நம்ம பார்த்தோமா இல்லையா? என்னது z பார் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் போன இதில் தான் பார்த்தோம். இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் அதில் தான் பார்த்தோம். அப்போ இதுதான் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். நமக்கு x தெரியும், y தெரியும். அப்போ அப்ளை பண்ணுங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர்டு. அப்போ 16 + 9 என்னது 25. அப்போ z பார் நமக்கு என்ன கிடச்சிருக்கு 5. தென் நம்ம இதில் அப்ளை பண்ணிடலாமா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 + 3i is equal to plus or minus square root of z பார் வந்து 5. இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் என்னது
x வந்து 4 by 2 plus I y by y modulus of y கேட்டிருக்காங்க y என்னது 3 by modulus of 3 square root of 5 minus 4 by 2 பாருங்கள் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணியிருக்கோமா அவ்வளோதான் அப்ளை பண்ணிட்டோன்னா முடிஞ்சு போச்சு அப்படியே நெகட்டிவிட்டி வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் 9 ப்ளஸ்ஸு இது என்னது 1 மாறிடும் இங்கே என்ன வரும் 5 minus 4 என்னது 1 by 2 அவ்வளோ ரூட் எடுங்க அப்போ ப்ளஸ்ஸா மைனஸ் √9 by √2 ப்ளஸ் I 1 √1 by √2 அப்போ என்ன வரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் √9 என்னது 3 by √2 ப்ளஸ் I 1 by √2 அவ்வளோதான் ஆன்சர் நமக்கு கிடச்சிச்சு அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 3I ஈக்குவல் டு என்னது ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 by √2 ப்ளஸ் I by √2 ஆன்சர் கிடச்சிச்சா இதே மாதிரி ஹோம்ஒர்க் சம்மையும் நீங்கள் முடிச்சிடுங்க ஓகேவா அவ்வளோதான் ஹோம்ஒர்க் சம் என்னது -6 + 8I இதே மாதிரி தான் நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும் என்ன எக்ஸ் வந்து மைனஸில் இருக்கா அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை அசால்ட்டாக போட்டுடலாம் அவ்வளோதான் ஹோம்ஒர்க் சம் போட்டு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள் ஓகேவா இப்போ நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்ம் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டாக ரெக்டாங்குலர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்மில் தெரியும் என்னது z = x + I கண்டிப்பாக சொல்கிறேன் இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஓகேவா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃபார்முலா எல்லா சம்லேயும் வரும் 5 மார்க்ஸ்லேயும் வரும் ஸோ ஜஸ்ட் மெமரைஸ் இட் எக்ஸைஸ் 2.4ல் ஃபஸ்ட்டு சம் ஒவ்வொன்றா பார்த்துடலாமா என்னென்னா ஃபஸ்ட் சம் பாருங்கள் 5 + 9I + 2 - 4I ஹோல் பார்னு கொடுத்துருக்காங்களா இதை நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா 5 + 9I பார் ப்ளஸ் 2 - 4I பார் இந்த மாதிரி பாரை பிரித்து எழுதிக்கணும் ரெண்டுத்துக்கும் இதில் என்ன அப்படின்னா பார் ஒரு இதுக்கு மேலே பார் இருந்துச்சுன்னா சைன் சேஞ்ச் ஆகும் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் சைன் சேஞ்ச் ஆகும் இங்கே சைன் சேஞ்ச் ஆகும் பாரை நீக்கணும்னா சைன் சேஞ்ச் அப்போ 5 - 9I + 2 + 4I ஈஸியாக பண்ணிடலாமா அப்போ ஐ பண்ணலாம் இந்த இது அப்போ 7 - 9I + 4I என்னது -5I என்ன சொல்லியிருக்கேன் இங்கே எனக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா -5Iன்னு இருக்குது ஐ எப்பயுமே முன்னாடி வருமா அப்போ எப்படி எழுதலாம் 5 + I -5 அவ்வளோதான் ரெக்டாங்குலர் ஃபார்மில் இப்படி எழுதிடணும் இதுதான் ரெக்டாங்குலர் இது எப்படி இருக்குது x + IY அப்படி இருக்கா அவ்வளோதான் கிடச்சிச்சு இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஃபார்மில் தான் நம்ம கொண்டு வரணும் ஓகேவா செகண்ட் சம் பாருங்கள் 10 - 5I / 6 + 2Iன்னு இருக்கும் 6 + 2I இப்போ கீழே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துச்சு அப்படின்னா I வந்துச்சு அப்படின்னா கான்ஜுகேட் பண்ணணும் எப்படின்னா 10 - 5I / 6 + 2I இன்ட்டு 6 + என்னது -2I / 6 - 2I நம்ம என்ன பண்ணுவோம் சைன் சேஞ்ச் பண்ணி கான்ஜுகேட் பண்ணுவோமா இப்போ இதில் ஒரு ஃபார்முலா அப்ளை ஆகும் என்னது a + b இன்ட்டு a - b = a² - b² அவ்வளோதான் அப்போ 10 - 5I இன்ட்டு 6 - 2I 6 - 2I divided by 6² - 2I the whole square அடுத்தது என்ன வரும் இது உள்ள கொண்டு போய் மல்டிபிள் பண்ணலாமா அப்போ உள்ள கொண்டு மல்டிபிள் பண்ணோன்னா என்ன ஆகும் 10 × 6 60 அப்போ 60 10 × -2 -20I -5I × 6 -30I minus into minus plus 10I² whole divided by 6 squared and 36 அப்போ 2 squared 4I squared
அப்போ -4i ஸ்கொயர்டு. ஐ ஸ்கொயர்டோட இது நமக்கு தெரியும், என்னது ஐ ஸ்கொயர்டு என்னது -1. -1 அப்படின்னா இந்த இது பண்ணிக்கலாம். அப்போ 60 - 50i -10 ஹோல் டிவைடட் பை இங்கேயும் அப்போ -1 அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 36 + 4. ஓகேவா? அடுத்ததா இங்கே பார்த்தீங்களா 10 60 அப்போ 50 - 50i by 36 + 4 40. இது நம்ம என்ன பண்ணலாம், இங்கே காமனாக 50 வெளியே எடுக்கலாமா? 50 வெளியே எடுத்தோம் அப்படின்னா இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரித்து எழுதுங்க. மைனஸ் நடுவில் வந்து மைனஸ் இருக்குல்ல, அப்போ நம்ம பிரித்து எழுதிக்கலாம். 50/40 -50i by 40 அப்படின்னு. அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். என்ன வரும்? 5/4 -5/4i. ரெக்டாங்குலர் ஃபார்மில் எழுதிக்கலாமா? அப்போ -5/4 + i 5/4. இதுதான் ஆன்சர். இந்த 5/4 காமனாக இருக்கா? இப்போ எழுதிக்கோங்க. 5/4 1 + i. அவ்வளோதான். வந்துடுச்சா? இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ -i. ஏன் அப்படின்னா இங்கே நம்ம மைனஸை மட்டும் தனியாக விட்டு போக முடியாதுல்ல, நம்ம வந்து ப்ளஸ்ஸை தான் எடுத்துருக்கோம், அதனால் இங்கே நம்ம மைனஸ் போட்டிருக்கோம். அவ்வளோதான். என்ன அப்படின்னா தேர்ட் சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகேவா? ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த சம்மையும் போடுறேன். ஓகேவா? பாருங்கள், அவ்வளோதான். ரொம்பவும் ஈஸி. உங்களுக்கு அக்கா எனக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரியலன்னு சொன்னீங்க அப்படின்னா நான் திரும்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஓகேவா? கண்டிப்பாக எதுனாலும் கேளுங்க, நான் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் போடுவேன். புரியலன்னா தாராளமாக கேட்கலாம். நான் எப்பயுமே ரெடியாக இருக்கேன். எந்த இது வேணால் கேளுங்க. சம்ஸ் எதுனா டவுட் என்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை தொடுத்து இன்னொரு வீடியோ போடுறேன். அண்ட் ஆல்சோ இந்த இதில் எந்த டவுட்டாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஹோம்ஒர்க் சம்ஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எக்ஸசைஸ் 2.1 to 2.5 உள்ளது. இன்னும் நம்ம 2.6 to 2.8 பார்க்கல. அது ஒரு தனி போர்ஷன்ஸாக இருக்கும். அது கொஞ்சம் போலார் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்ன்றனால நான் போடலை. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் போடுறேன். வீடியோவில் நம்ம வந்து 2.6 to 2.8க்குள்ளே இருக்க இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அண்ட் ஆல்சோ அதோட கான்செப்ட்ஸையும் பார்த்துடலாம். தேங்க்யூ எவ்ரிவன். see you all later. டாடா, bye bye.